வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கிழங்கு ஒரு 1 ஹவர் ஊற போட்டுருங்க தண்ணியில். அது நல்லா ஊறினோன்னே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சு அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 2, புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு இந்த அளவு புளி போட்டு ஊற வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இந்த கரண்டியில நிறைச்சி 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் இந்த கரண்டியில 3/4 வாசி. தட்டி காஞ்சிருச்சு. இந்த ஸ்பூன் அளவுல 4 ஸ்பூன் மரசக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், இதோடையே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும். தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுடலாம். கல் உப்பு கொஞ்சம் போடுறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூளும் வரமிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டோன்னே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா இது கலந்து விடுங்க. கொதிக்கட்டும். கொதி வந்தோன்னே நம்ம சேப்பங்கிழங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. புளி ஊற போடுறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். அதனால் உப்பு கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எந்த அளவு சாப்பிடுவீங்களோ உப்பு காரம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கிழங்க போட்டுடலாம். கிழங்கு கொஞ்சம் இது நமைச்சல் எடுக்கும். அதனால தான் ஃபர்ஸ்டே வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடுறது. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நீங்கள் தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் தேங்காய் ஊற்றலாம். நான் தேங்காய் ஊற்றலை. இது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இந்த பச்சை வாசமெல்லாம் போய் கிழங்கெல்லாம் குழம்போட அப்படியே கொஞ்சம் ஊறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. சேப்பங்கிழங்கு போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஓரத்தில் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்குது. குழம்பு நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் கிழங்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 வாசி தான் கிழங்கு வேக்காடோட எடுத்து இதில் யூஸ் பண்ணது. ஒரு 3/4 வாசி கிழங்கு வேக விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த குழம்போட கொதிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். பாருங்க, கிழங்கும் கரெக்டாக பீஸ் பீஸாக இருக்குது. சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்காய் ஊற்றுறவங்க கொஞ்சம் தேங்காய் கூட ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டில். தேங்காய் ஊற்றுனீங்கன்னா ஒரு கொதியோடு எடுத்துருங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ரொம்ப சூடாக இருக்குது. சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பார்த்துடலாம். இந்த கலர்ச்சிக்காயின்ட்டுன்னு பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கலர்ச்சிக்காய் அந்த பொடியை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் 1/4 ஸ்பூன் அந்த கலர்ச்சிக்காய் பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றப்ப பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இயற்கை முறையில் ரொம்ப நல்லது இந்த கலர்ச்சிக்காய் பொடி. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. காரக்குழம்பு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு காரக்குழம்பு. சென்னை சைடெல்லாம் இது காரக்குழம்புங்கிறாங்க. கோயம்புத்தூர் சைடெல்லாம் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம். கொதிக்குது. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லது இந்த சேப்பங்கிழங்கு.
நல்ல மலமிளக்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. பசியும் டேஸ்ட்டும் மறுபடியும் வந்து சாப்பிட வைக்குது. கையை ஆட்டோமேட்டிக்கா வந்து சாப்பிட்றதுல தான் போகுது. செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இடையில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, கிளைமேட்டு, கோல்டு, ஃபீவரு முடியல, அவ்வளோக்கு வீடியோவே வந்து நிறைய போட முடியல. மறுபடியும் வந்து இப்போ வந்து உடம்புக்கு பரவாயில்ல. இப்போ தொடர்ந்து இனி வீடியோ போடணும், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா.